தோசைக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி சட்னி ஈஸியாக செய்யலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பு அரை டீஸ்பூன் போட்டு அது செவக்க வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு அது நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்ததும் 2 பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கினதும் கொத்தமல்லியை ஒரு கட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கப் அளவு அல்லது எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் அந்த கொத்தமல்லி தழை நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா சுண்டி வெந்ததும் அப்புறமா தேங்காய் ஒரு கப்பு அளவு ஒரு அரை மூடி அளவு போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புளி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு புளி போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தால் கொத்தமல்லி சட்னி ரெடி. இது கல் தோசைக்கே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். விஜய் சுக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.